ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து நார்மல் ப்ளவுஸ் கட்டிங் வீடியோ பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். ப்ளவுஸ் கட்டிங் மெஷர்மெண்ட் ஃபஸ்ட்டு வந்து ப்ளவுஸ் எடுத்துக்கணும். ஒரு நார்மல் ப்ளவுஸ் எடுத்துகிட்டு அதில் வந்து 2 சைடு ஹார்ம் கோல் இருக்குல்ல, அது ரெண்டையும் வந்து பிடிச்சி வச்சுட்டு அளவு எடுத்துக்கணும். நம்ம டேப்பில் எடுத்து அளந்துக்கணும். என்னோடய ப்ளவுஸ்க்கு வந்து 18 இன்ச் வந்துச்சு, 18 இன்ச்சு. அதோடு வந்து எக்ஸ்ட்ரா வந்து ஒரு 3 இன்ச் வந்து அளவை வந்து கூட்டிக்கணும். கூட்டினா வந்து 21 இன்ச்சு வந்து வரும். பதினெட்டு இன்ச் வந்துச்சு. அதோட வந்து 3 இன்ச்சு வந்து எக்ஸ்ட்ரா வந்து ஆட் பண்ணிக்கணும். நம்ம பாருங்கள், 18 இன்ச்சு. 2 ஹாம்கோலையும் நல்லா இழுத்து பிடிச்சிக்கணும். துணியை இப்போ வந்து 2ஆக மடக்கிக்கணும். கீழேருந்து மேலே 21 இன்ச் அளவு கரெக்டாக மார்க் பண்ணிவிட்டு அப்படி ஒரு கோடு போட்டுக்கணும். சிசர் வச்சு கட் பண்ணிக்கலாம் துணியை. கட் பண்ணி எக்ஸ்ட்ரா இருக்க துணியை தனியாக எடுத்து வச்சுட்டு அதை வந்து பேலன்ஸ் பட்டிக்கு அந்த மாதிரி வச்சுக்கலாம். பட்டன் பட்டி, கழுத்து பீஸுக்கு வந்து அந்த துணியை வச்சுக்கலாம். இப்போ அந்த துணியை எடுத்து வச்சாச்சு. இன்னொரு துணியை வந்து 2ஆக ஃபோல்ட் பண்ணி மடச்சிக்கிட்டோம். ப்ளவுஸ் வந்து 2ஆக மடக்கிட்டு பேக் சைடு உயரத்தை அளந்துக்கணும். எவ்வளோ வருதுன்னு பார்ப்போம். இந்த ப்ளவுஸில் வந்து 13.4 வந்துச்சு. ப்ளவுஸில் அளவு வந்து பேக் சைடு ஷோல்டர்லேருந்து கீழே வரைய அளந்துக்கணும். கீழே மடக்கி தைக்கிறதுக்கு வந்து 2 இன்ச்சு வச்சுக்கிறோம். பிகினர்ஸாக இருக்காங்கல்ல, அவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால் வந்து 2 இன்ச் அளவு எடுத்துக்குவோம். 1.5 இன்ச் எடுத்தாலே போதும். பிகினர்ஸ்க்கு வந்து கொஞ்சம் இது கஷ்டமாக இருக்கும். அதனால் 2 இன்ச் எடுத்துக்குவோம். தாராளமாக மடக்கி தைச்சிக்கலாம். அப்படியே எடுத்துகிட்டு கோடு போட்டுக்கலாம். ரெண்டு இன்ச்சு மார்க் பண்ணோம்ல, அங்கேருந்து டேப்பில் வந்து அளந்துக்கணும். 13.4 இன்ச்சு. இப்படி மார்க் பண்ணிவிட்டு ஸ்கேல் வச்சு ஒரு கோடு போட்டுப்போம். ஸ்கேலை கோடு போட்டுட்டு இந்த ஸ்கேலை அப்படியே வச்சுக்கணும். அப்படியே வச்சுட்டு அப்படியே மடக்கிக்கலாம். இந்த துணியை முன் சைடு பார்த்து அப்படியே மடக்கிக்கணும். கீழே இருக்கு வந்து பேக் சைடுக்கு வந்து ஃப்ரண்ட் சைடு அளவு எடுக்க போகிறோம். இப்போ ப்ளவுஸை வச்சு நம்ம மார்க் பண்ணிக்கலாம். ப்ளவுஸ் எடுத்துக்கலாம். அந்த கொக்கியை கழட்டிட்டு ஃப்ரண்ட் சைடு முன்னாடி அப்படியே இந்த ப்ளவுஸை அப்படியே போட்டுட்டு அங்கேருந்து ஒரு மார்க்கிங், ஃபஸ்ட்டு கொக்கிக்கு ஒரு மார்க்கிங், கீழே வந்து ஃபஸ்ட்டு கொக்கிலேருந்து 4ஆவது கொக்கிக்கு ஒரு மார்க் பண்ணிக்கிறோம். நம்ம கீழே ஒரு இன்ச் கொஞ்சம் இறக்கிக்கலாம். அப்படியே ஷோல்டர் அங்கேருந்து ஷோல்டருக்கு ஒரு மார்க்கிங் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரா வந்து டேப்பில் அளந்துக்குவோம். 3/4 இன்ச் எக்ஸ்ட்ரா தையலுக்காண்டி 3/4 இன்ச்சு போட்டுக்கிறோம். அப்படி பிடிச்சிக்கிட்டு ஹாம்கோல் ப்ளவுஸை நல்லா இழுத்து பிடிச்சி ஹாம்கோலில் கரெக்டான அளவு மார்க் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே ஒரு அளவு, அங்கேருந்து பட்டிக்கு முன்னாடி ஒரு அளவு,
கரெக்டாக அந்த ஷோல்டர்லேருந்து அளவு வருது பாருங்களேன். இங்கே வந்து கரெக்டாக வந்து இப்போ 3 இன்ச்சு வந்துச்சுன்னா, அதில் பாதி டேப்பை வந்து 2ஆ மடக்கிக்கணும் அப்படியே. அதில் பாதி எவ்வளோ வருது? 1½ இன்ச் வருதா? அந்த 1½ இன்ச்சில் வச்சுக்கிட்டு ப்ளவுஸ் எடுத்துகிட்டு முன் சைடு வந்து அந்த பட்டிக்கு முன்னாடி அந்த எதோட முடியுதுன்னு பார்த்து அளந்துக்கணும். அந்த முன் சைடு வந்து எனக்கு வந்து 12 இன்ச் வந்துச்சு. இன்ச்சுன்னா அதோட ஒரு இன்ச்சு கூட்டி 13 இன்ச்சு வச்சுக்கணும். ப்ளவுஸில் வந்து ஓரளவுக்கு 13 இன்ச்சு வச்சுட்டு அப்படியே வரைஞ்சிக்கலாம். நம்ம 4வது கொக்கியிலேருந்து சென்டர் பாயிண்ட்டு அப்படியே வரைஞ்சிக்கலாம். இப்போ கோடு போட்டுக்கிறோம். எல்லா கரெக்டாக கோடு போட்டு வச்சுட்டு ஷோல்டர் வந்து ஹம்கோல் அளவுக்கு ஒரு கோல் கரெக்டான இடத்துல போடுவோம். அதோட கொஞ்சம் மேலே ஏற்றி ஒரு இது பாயிண்ட் வைக்கணும். நம்ம ஹம்கோலுக்காண்டி ஸ்கேல் ஒன்று இங்கே வந்து அளந்துக்கணும். 1 இன்ச்சு ஃபஸ்ட்டு வந்து 1 இன்ச்சு ஒன்று, 1½ இன்ச்சு ஒன்று. அந்த ஹாம்கோல் ஸ்கேலை வச்சு வரைஞ்சிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து 1½ இன்ச்சுக்கு ஒரு அளவை வந்து ஹாம்கோல் வந்து வரைஞ்சிக்கிறோம். அடுத்து 1 இன்ச்சுக்கு வரைஞ்சிக்கிறோம். முன்கழுத்துக்கு ரவுண்டு போட்டு மார்க் பண்ணியாச்சு. இப்போ சிசர் வச்சு கட் பண்ணிக்கலாம். துணி வந்து நழுவாமல் வெட்டணும். ஃபஸ்ட்டு வந்து 1½ இன்ச்சுக்கு வெட்டிக்கணும். அது வந்து பேக் சைடு போயிடும். 1½ இன்ச் அளவு வந்து பேக் சைடுக்கு, ஃப்ரண்ட் சைடுக்கு வந்து 1 இன்ச். அந்த 2 துணியை மட்டும் தூக்கிக்கணும். தூக்கிட்டு வெட்டணும். இப்போ வெட்டியாச்சு. மேலே 2 துணியை மட்டும் தூக்கிட்டு வெட்டணும். கீழே சேர்த்து வெட்டிடக்கூடாது. அது பேக் சைடு இருக்க துணியை சேர்த்து வெட்டக்கூடாது. பேலன்ஸ் துணியை வந்து பட்டிக்கு வச்சுக்கலாம். இப்போ ஒரு ஹேர் கட் பண்ணிக்கலாம். ஷோல்டர் 2க்கும் ஹேர் கட் பண்ணிக்கலாம். இப்போ அப்படியே துணியை விரிச்சிட்டு அப்படியே அளவு ப்ளவுஸை எடுத்து பேக் சைடு போட்டுக்கலாம். கொக்கி போட்டு பேக் சைடு அப்படியே ப்ளவுஸை வந்து ஷோல்டரில் வந்து அப்படியே வச்சுக்கிட்டு அப்படியே துணியை நல்லா கொஞ்சம் இழுத்து வச்சுட்டு, ரொம்ப இழுக்கக்கூடாது, கரெக்டான அளவு வச்சு ஒரு மார்க் பண்ணிக்கலாம். அப்படி ஒரு கோடு. உங்களுக்கு வந்து ஷோல்ட்ரு வந்து பேக் சைடு வந்து ரொம்ப அகலமாக வேணும்னா கொஞ்சம் அந்த இதை வந்து அதை வரைஞ்சி கொஞ்சம் அகலமாக அதை வரைஞ்சி வெட்டிக்கலாம். இல்லை கழுத்து ரொம்ப அகலமாக வேணாம், சின்னதாக அப்படியே இருக்கட்டும்னா அப்படியே வரைஞ்சிட்டு அந்த அளவுலேயே அப்படியே வெட்டிக்கலாம். இப்போ வெட்ட போகிறோம். கரெக்டாக அந்த கோடுக்கு நேராக அப்படியே கொண்டு வந்து இந்த ஷோல்டர் ஜாயிண்ட்டோடு வெட்டி எடுத்துக்கணும். வெட்டியாச்சு, அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. பேக் சைடு முடிஞ்சிச்சு, ஃப்ரண்ட் சைடு முடிஞ்சிச்சு. பட்டி துணி ரெடி ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் வந்து கை பீஸ் வெட்ட போகிறோம். அந்த பேலன்ஸ் துணி வச்சுருந்தோம்ல, அந்த துணியை வந்து 4ஆக மடக்கிக்கணும். டேப்பில் வந்து 2 இன்ச்சு வச்சுக்குவோம். மடக்கி தைக்கிறதுக்கு, ஃபோல்ட் பண்ணி தைக்கிறதுக்கு 2 இன்ச்சு. அப்படியே ஸ்கேல் ஒரு கோடு போட்டுக்கலாம். அப்படியே அவ்வளோ ப்ளவுஸை எடுத்து கையை
அப்படியே திருப்பி வச்சுட்டு அந்த மேலே ஷோல்டர் பக்கத்தில் அந்த வளைவு வருது இல்லை, ஒரு இன்ச்சு மேலே ஒரு இது மார்க்கிங்க. அந்த கை முடிகிற இடத்துல ஒன்று, கீழே ஜாயின் பண்ணுற இடத்துல ஒன்று. இது யூஸ் பண்ணுற ஸ்கேல் இருக்குது, அது வேணால் யூஸ் பண்ணிக்கலாம், வேணான்னு கையில் வரைகிறதா இருந்தாலும் கையில் வரைஞ்சிக்கலாம். அது எனக்கு வேணாம், நான் இப்போ கையில் வரைஞ்சிக்கிறேன். வரைய தெரியாதவங்களுக்கு அந்த ஸ்கேல் வச்சு யூஸ் பண்ணிக்கோங்க. எனக்கு வரைய தெரியும், அதனால் நான் ஸ்கேல் யூஸ் பண்ணல, கையிலே வரைஞ்சிட்டேன். 1.5 இன்ச் சைடில் தையலுக்கு 1.5 இன்ச் வச்சுக்கலாம். இப்போ அப்படியே ஒரு கோடு போட்டுப்போம். கட் பண்ணிப்போம். இப்போ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கை பீஸும் வெட்டியாச்சு. ஓகே, இந்த ப்ளவுஸ் கட்டிங் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா எனக்கு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த அடுத்து லைனிங் ப்ளவுஸ் மேலே மெயின் துணி வச்சு வெட்ட போகிறோம். நம்ம அதை அப்படியே வச்சுட்டு கட் பண்ணுறோம். ரொம்ப ஒட்ட வெட்டிடாமல் கொஞ்சம் கேப் விட்டு வெட்டுங்க, அப்போ தான் கொஞ்சம் தையல் ஸ்டிச் பண்ணி இது பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஃப்ரண்ட் சைடு வெட்ட போகிறோம். இந்த துணியை திருப்ப முடியாது, ஏன்னா நழுவிடுச்சுன்னா கரெக்டாக வெட்ட முடியாது. அதனால் நம்ம தான் வெட்டணும் துணியை பக்கத்தில் எனக்கு கைக்கு கொஞ்சம் துணி பத்தலை, நான் ஜாயின் ஒட்டு போட்டுக்கிட்டேன் துணியை. ஏன்னா அந்த கீழ் பார்ட்ரு வேணும்ல, கரை பார்ட்ரு வேணும்னு சொல்லிவிட்டு இது பண்ணிக்கிட்டேன். லைட்டு துணி ஜாயின் போட்டுக்கலாங்க. அடுத்து பட்டி வெட்ட போகிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி டெய்லரிங் வீடியோ உங்களுக்கு வேணும்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், உங்களுக்காண்டி நான் போடுறேன். இது நார்மல் கட்டிங் வீடியோ. ஃபஸ்ட்டு நார்மல் கட்டிங் கற்றுக்கோங்க, அப்புறமா கிராஸ் கட்டிங் கற்றுக்கலாம். நார்மல் தான் ரொம்ப ஈஸியாக இருக்கும். பட்டியை கட் பண்ணியாச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.